இப்படி ஐயா வைகுண்டருடைய புகழை சொல்லிக்கிட்டே போனால் இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க பத்தாது. அப்பேற்பட்ட புகழுக்கெல்லாம் சொந்தக்காரர் இவங்க. பெரியாரை முன்னிறுத்தினா மட்டும்தான் இன்னைக்கு திராவிட மாறுதல்னு பேச முடியும். முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே இல்லை, தூக்கி எப்படி? ஏன்னா தமிழின தலைவர்களை மறைத்தால் மட்டும்தான் இவங்க திராவிடர்கள் நிற்க முடியும். இவங்க எல்லாம் சொல்றாங்க பெரியார் தான் உங்களை படிக்க வச்சாங்கன்னு. அப்போ பெரியார் காலத்தில் படித்தவன்லாம் யார் படிக்க வச்சா? ஒரு போட்டித் தேர்வுக்கான வினாத்தாளை எப்படி சரியாக தயாரிக்க வேண்டும் என்ற அடிப்படை அறிவு கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம். ஐயா வைகுண்டர் என்பவர் கடவுளாக போற்றப்படக்கூடிய, நான் தான் சொல்றேன்லங்க, இது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்ற மாதிரி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் செய்யக்கூடிய அனைத்து தவறுக்கும் சட்டமன்ற தேர்தல் தான் சரியான முடிவாக. ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அதிகமா, மறுப்பவர்கள் அதிகமா? ஏற்றுக்கொள்ளவர்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் தெருவுக்கு 4 கோயில் இருக்குது, 4 சர்ச் இருக்குது, 2 மசூதி இருக்குது. கடவுள் மறுப்பவர்கள் அதிகமாக இருந்தால் சர்ச்சு மசூதி கோயில்லாம் இருக்கக்கூடாதுல்ல. அப்போ திராவிடர்கள் மறைக்கணும், திராவிடர்களுடைய புகழ் மேலோங்கன்னா தமிழர்களுடைய புகழை மறைக்கணும். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய போட்டித் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வியில் நடைபெற்றுள்ள குழப்பங்கள் குறித்து அகில இந்திய நாடார் மகாசன சபையின் நிறுவன தலைவர் KSM கார்த்திகேயன் நாடார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா சார். தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்திய அந்த போட்டித் தேர்வில் கடவுளை கொச்சப்படுத்தும் வகையில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது, மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முடிசூடும் பெருமாள் என்று குறிப்பிடுவதற்கு பதிலாக காட் ஆஃப் ஏர் கட்டிங், அதாவது முடிவெட்டும் கடவுள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இதை நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் பார்த்திங்கன்னா, பெரியார் அவர்களுடைய குடும்பம் தமிழ்நாட்டில் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஐயா வைகுண்டர் சமூக சீர்திருத்தம் என பல விஷயங்களை ஐயா வைகுண்டர் செஞ்சுருக்காரு. இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் பேசக்கூடிய சமூக நீதி, சமத்துவம், சாதிய ஒழிப்பு, பெண்ணிய தீண்டாமை, இது போன்ற விஷயங்களை ஐயா வைகுண்டர் இதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. அப்பேற்பட்ட மகானுடைய பெயரை ஒரு மொழிபெயர்க்கும் பொழுது எவ்வளோ கவனமாக மொழிபெயர்த்துக்கணுன்றது இவங்க யோசிச்சிருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் ஒரு கூகுள் ஈஸியாக செஞ்சிருது. இன்றைக்கி கூகுளில் போய் நம்ம ஒரு பெயரை போட்டோன்னா அது ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. இந்த போட்டித் தேர்வுக்கான வினாத்தாளை தயாரித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, IAS ரேங்க் மதிப்பில் உள்ளவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே 5 பேர் 5 பேர் கொண்ட குழு சரி பார்த்துருக்காங்க. ஸ்டெப்பாக பேராசிரியர் குழு இருந்திருக்கு, ஆசிரியர்கள் குழு இருந்திருக்கு. ஃபைனல் வெர்ஷன் தான் யாருக்கு வந்திருக்கு? போட்டியாளர்களுக்கு வந்திருக்கு. அப்போது இத்தனை பேர் சரி பார்த்துருக்காங்கன்னா எப்பேற்பட்ட அறிவாளிகளை இந்த தமிழக அரசு வேலைக்கு அமர்த்தியிருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த தமிழக அரசு ஆட்சிக்கு வந்த உடனே இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா பாடநூல் கழகத்தில் சேர்த்தாங்க. அப்போ அதிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க எவ்வளோ பெரிய பெரிய அறிவாளிகளை இந்த மாதிரி படிப்பு விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுத்து சேர்த்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு கடந்த காலங்களில் ஜால்ரா அடித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, யார்? இந்த ஊடக விவாதங்களில் டிவியில் உட்காந்து ஜால்ரா அடித்து திமுகவுக்காக மணியாடிக்கிட்டு இருந்தவங்க எல்லாரையும் என்ன பண்ணாங்க? அரசு பதவிகள் கொடுத்து கௌரவிக்கணும்னு சொல்லி கொண்டு வந்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கி மக்கள் பணியாற்றுறாங்க. இந்த TNPSC தேர்வு எழுதிட்டு எங்கே வராங்க? நேராக ஒரு ரேஷன் கடைக்கு வேலைக்கோ இல்லை காவல்துறை வேலைக்கோ மக்களுடன் சேர்ந்து பணியாற்ற வரக்கூடிய, தேர்வு எழுத வரக்கூடிய இளைஞர்களையும் கொச்சப்படுத்துகிறாங்க. யாரை? அவர்களுடைய மதிப்பீடையும் குறைவு பண்ணுறாங்க. கேட்ட கேள்விகளும் இப்படி இந்த கேள்வினால் கேட்கப்பட்டு இப்போ இதுக்கு ஒரு பதில் எழுதியிருப்பான்ல, இப்போ இதற்கான மதிப்பீடை இவங்க எப்படி போடுவாங்க? அதாவது மொத்தமுமே இந்த ஆட்சியை பற்றி நம்ம 1008 குறைபாடுகள் சொன்னாலும் இந்த விஷயத்தை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி பேசும்போது ஒரு போட்டித் தேர்வுக்கான வினாத்தாளை எப்படி சரியாக தயாரிக்க வேண்டும் என்ற அடிப்படை அறிவு கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு இல்லை. ஒரு போட்டித் தேர்வுக்கான ஒரு வினாத்தாள் எப்படி தயாரிக்கணும்? ஏன்னா IAS ரேங்க்லேருந்து நீங்கள் தயாரிக்கிறாங்க, ஒரு பேராசிரியர் குழு இருக்குது, இங்கே வரப்போகுது. அதாவது இப்போ சாதாரண ஒரு கேள்வியாக இருந்தால் கூட போயிடலாம். இன்றைக்கி ஐயா வைகுண்டரை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழகத்தில் இன்றைக்கி கடவுளாக வழிபடக்கூடிய ஐயா வைகுண்டர் வழிபடக்கூடிய மக்கள் கோடிக்கணக்காக இருக்காங்க. இன்றைக்கி தென் மாவட்டத்தில் ஐயாவுக்குன்னு பெரிய பதியே இருக்குது. இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, தலைநகர் சென்னையிலேயே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பதிகள் இருக்குது. இன்றைக்கி மணலில் ஒரு பெரிய கோயில்கள் இருக்குது. அவரை வழிபடக்கூடிய வழிபாட்டு முறைன்றதே தனி வழிபாட்டு முறை. இன்றைக்கி இடுப்பில் கட்டின துண்டை தலையில் கட்ட சொன்னவர் அன்னைக்கு ஐயா வைகுண்டர். அதான் சொல்கிறல, இன்றைக்கி பெரியார் பேசுனதா சொல்லக்கூடிய அனைத்து சமூக நீதியும் பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேசினவர். பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேசினவர் தான் ஐயா வைகுண்டர்.
புரியுதா? இன்னைக்கு இவங்க போடுறாங்களே சமத்துவபுரன் பேசுறாங்களா, அது அன்னைக்கே முந்திரி குடியிருப்புன்னு சொல்லி உருவாக்கி காட்டியவர். இன்னைக்கு எல்லா ஜாதி மக்களையும் ஒன்றா வச்சு முந்திரி குடியிருப்புன்னு உருவாக்கி காட்டியவர். துவையல் பந்தின்னு இன்னைக்கு போடுறாங்களே, சமபந்தி இருக்குல்ல, சமபந்தின்னு போடுறாங்களே, அது ஐயா வைகுண்டர் அன்னைக்கே அனைத்து சாதி மக்களையும் சமைக்க வச்சு துவையல் பந்தின்னு போட்டவர். இன்னைக்கு இவங்க பொது கிணறுன்னு வச்சிருக்காங்களா, அன்னைக்கே வந்து முந்திரி கிணறுன்னு சொல்லி இன்னைக்கு சாமி தோப்பில் போனார். அனைத்து மக்களும் அதை பயன்படுத்தக்கூடிய வகையில் உருவாக்கியவர் ஐயா வைகுண்டர். இப்படி ஐயா வைகுண்டருடைய புகழை சொல்லிக்கிட்டே போனால் இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க பத்தாது. அப்பேற்பட்ட புகழுக்கெல்லாம் சொந்தக்காரர். ஏன்னா அவ்வளோ ஒரு நிறைய விஷயங்கள், பெண்ணியல் முன்னேற்றதுலேருந்து அனைத்து சாதி சமுதாய மக்களை ஒருங்கிணைக்கிறதுலேருந்து தலைப்பாய் கெட்ட வச்சதுலேருந்து நீதான் கடவுள்னு சொன்னதுலேருந்து பல விஷயங்களை இப்போ மக்களுக்கு எளிய முறையில் புரிய வச்சு இன்னைக்கு கடவுளா ஒரு மனுஷன் இன்னைக்கு வாழ்ந்து மறைந்து கடவுளா இருக்காருன்னா அப்பேற்பட்ட ஒரு மகானுடைய பெயரை மொழிபெயர்க்கும் பொழுது இந்த அரசு எவ்வளவு கவனமா செயல்பட்டு இருக்கணும்ன்றதுதான். அதாவது நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்பது, இந்த கேள்வித்தாளை தயாரிக்கும் போது கவனக்குறைவா இருந்ததாக சொல்லியிருக்கீங்க. ஆனா வேண்டுமென்றே கூட இதை செய்திருக்கலாம் இல்லையா? நிச்சயமா வேண்டுமென்றே செய்யறதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. ஏன்னா இன்னைக்கு ஐயா வைகுண்டரை பத்தி தமிழகத்துல தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் தான் சொல்றேன்ல, இவ்வளவு விஷயங்களை செய்தவர், அவருடைய புகழை மறைத்து தான் பெரியார்ன்றவங்களே இந்த திமுக நிலைநாட்டுச்சு. இன்னைக்கு ஏன் ஐயா வைகுண்டரை தூக்கி பிடிக்கல அப்படின்னா, இவங்க வந்து பெரியாரை முன்னிறுத்தினா மட்டும்தான் இன்னைக்கு திராவிட மாடல்னு பேச முடியும். அதனாலதான் ஐயா வைகுண்டரோட புகழை மறைச்சாங்க. இவர்கள் எல்லாம் இது வந்து இவங்களுக்கு வந்து சர்வ சாதாரணமான விஷயம். இன்னைக்கு வந்து இவர்கள் வஉசியை தூக்கி பிடிக்க மாட்டாங்க, தியாகி சங்கரலிங்கனாரை தூக்கி பிடிக்க மாட்டாங்க, பெருந்தலைவர் காமராஜரை தூக்கி பிடிக்க மாட்டாங்க. இவர்கள் என்னைக்குமே வந்து தமிழர்கள் தமிழின தலைவர்கள் யாரையுமே தூக்கி முடியும், தேவரை கூட தூக்கி பிடிக்க மாட்டாங்க. இப்படி தமிழின தலைவர்களுடைய தூக்கி பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழின தலைவர்களை மறைத்தால் மட்டும்தான் இவங்க திராவிடர்கள் நிற்க முடியும். தமிழின தலைவர்கள் எந்திரிச்சு வந்தாங்கன்னா இவங்க நிற்க முடியாது. வஉசியோட புகழையோ, தேவருடைய புகழையோ, காமராஜருடைய புகழையோ, தியாகி சங்கரலானுடைய புகழையோ இவங்க பேச மாட்டாங்க. ஏன் பேசுனா திராவிடம் சைபர் ஆயிரும். அப்ப திராவிடர்கள் மறைக்கணும், திராவிடர்களுடைய புகழ் மேலோங்கன்னா தமிழர்களுடைய புகழை மறைக்கணும். ஏன்னா இதை செஞ்சது யாரு? நான் சொல்றேன், இன்னைக்கு சமூக நீதி, பெண்ணிய நீதி, அனைத்து ஜாதிக்கான கிணறு வெட்டினதுலேருந்து முந்திரி குடியிருப்பு ஆரம்பிச்சிருந்து யாரு? ஐயா வைகுண்டர். இன்னைக்கு இவங்க யாரை சொல்லுவாங்க? பெரியாருன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருவருடைய புகழை மறைத்து தான் இவங்க வந்து அதில் புகழ் தேட முடியும். அப்போ அந்த புகழ் வெளிச்சத்தை, இப்போ ஐயா வைகுண்டருக்கு கிடைக்க வேண்டிய புகழ் வெளிச்சத்தை மறைச்சி பெரியாரை தூக்கி பிடிக்கிறாங்க. இது மறைமுக திமுகவினுடைய அஜெண்டா. அதனால தான் நாங்கள் என்ன சொல்றோம், திமுகவினுடைய தலைவர் அதான் சொல்றல, இன்னைக்கு மன்னிப்பு கேட்கணும். அவர் என்ன பண்றாரு? ஃபாரின் ட்ரிப் போயிட்டார். இப்போ இன்னைக்கு அடிப்படை பிரச்சனையை கூட நீங்க முதலமைச்சர் பார்த்து பேச முடியாத இடத்துல தான் நீங்க முதலமைச்சர் இருக்கார். என்ன ஒன்று, இந்த விஷயங்களை மக்கள் பேசு பொருளானதுக்கு அப்புறமா தான் அந்த தேர்வாணையம் முன்னாடி வந்து இல்லை நாங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் தயாரித்தோம், அது மொழிபெயர்ப்பில் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, எங்களை மன்னிச்சிங்கன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து இதை முதல்ல கையில் எடுத்தது யாரு? அண்ணாமலை அவர்கள் தான் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்து பேசினார். அதுக்கப்புறம் சரத்குமார் வந்து சொல்லியிருக்காரு, நயினார் நாகேந்திரன் அறிக்கை கொடுத்திருக்காரு. நேற்று மகாஜன சபையிலேருந்து அண்ணாச்சி கரிகோல் நாச்சி கொடுத்து பலதரப்புல இருந்து எதிர்ப்பு வந்துகிட்டு இருக்கு. எதிர்ப்புகள் வந்த பொழுதும் இன்னைக்கு வரைக்கும் எதிர்ப்புகள் வந்த போதும் இன்னைக்கு வந்து இவங்க என்ன பண்றாங்க? அமைதி காக்குறாங்க. நான் சொல்றது புரியுதா? அப்ப இந்த அமைதி கள்ள மௌனம். இது வந்து என்ன மௌனம்? கள்ள மௌனம். நாங்கள் கடந்து போயிடுவோம், நாளைக்கு வேற பிரச்சனை வந்துடும். நாளைக்கு வேற பிரச்சனை வந்து நீங்கள் வேற பிரச்சனையை பேச போயிருவீங்க. அப்போ நீங்கள் வேற பிரச்சனையை பேச போகும்போது இதை மறந்துடுவீங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? அப்போ அதை கடந்து போகிறதுக்கான முயற்சி தான் இந்த திமுக அரசு செஞ்சுக்கிட்டே இருக்கே தவிர்த்து, ஒரு விஷயத்திற்கு முறையான பதில் சொல்லணும், சரியான விஷயத்தை சொல்லணும், தவறு செஞ்சுட்டா மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இதை சாதாரணமாக நம்ம வந்து கடந்து போயிட முடியாது. இன்னைக்கு ஐயா வைகுண்டருடைய வரலாறு, ஐயாவை பின்பற்றக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை, இன்னைக்கு ஐயாவுக்கான பதிகள், அதற்கான வழிமுறைகள், வழிபாட்டு முறைகள் என்று இன்னைக்கு தமிழகத்தில் ஐயாவுக்கான இன்னைக்கு எப்படி முருகர் கோயிலுக்கு வந்து ஒரு ஜனங்கள் போகிறாங்களோ அதே மாதிரி ஐயா கோயிலுக்கு போகக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகம். அப்போ அந்த பக்தர்களுடைய மனது புண்பட்டப்பட்டிருக்கு. அப்போ அதற்கு நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு கேட்டால் அதற்கான மௌனம் தான் சாதிக்கிறாங்க. திமுக வந்து கடவுள் மறுப்பு கொள்கையில தீவிரமா இருக்காங்க. ஸோ அதன் உள்நோக்கமாக அதாவது கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து அவர் மனைவியை அவர் கட்டுப்பாட்டில் இருக்காரா? அவங்க இன்னைக்கு கோயில தானே சுத்துறாங்க. அப்ப கடவுள் மறுப்பு கொள்கையை பத்தி பேசுறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கா? கிடையாது. அப்ப நீங்க அடுத்தவர்கள் மனதை புண்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் செய்யும்போது தார்மீக அடிப்படையில் உங்களால ஒரு மன்னிப்பு கூட கேட்க முடியல. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு கடவுள் வேண்டாம். அதான் சொல்றேன், நீங்க உங்க வீட்டுக்குள்ள இருக்க உங்க மனைவியே உங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. அப்ப கடவுள் மறுப்பு கொள்கை பேசுறேன், அந்த கொள்கை பேசுறதுலாம் நீங்க பேசக்கூடாது. அறிஞர் அண்ணா என்ன சொன்னார்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் திரும்ப வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை பத்தி பேசுறேன்னா அதெல்லாம் தவறான விஷயம். இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒன்னு தேர்வாணைய குழு வந்து முதல்ல வந்து அதுக்கான ஒழுங்கான விளக்கத்தை கொடுக்கணும். அவங்க இன்னைக்கு 4 நாள் ஆச்சு, இதுக்கான விளக்கத்தை இன்னும் கொடுக்கவே இல்லை. முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே இல்லை. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அவல நிலைமை. இது இங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. தேர்வர்கள் எந்த அளவுக்கு குழம்பு போயிருப்பாங்க. இல்ல அதான் சொல்றேன்ல, நான் கேட்கறேன்ல ஒரே விஷயம். இப்ப இந்த கொஸ்டினுக்கு இப்ப அவங்க ஒரு ஆன்சர் எழுதிருப்பாங்க. இதை சரி தப்புன்னு எப்படி பண்ண முடியும்? ஏர் கட்டிங், ஏதாவது கார்டு வந்து ஏர் கட்டிங் ஆஃப் கார்டுனா முற்றிலுமே அந்த கொஸ்டினே தவறாயிருது. அவன் கேட்கப்பட்ட கேள்வியே அந்த பேர்லேருந்து என்ன ஆகுது? அந்த விஷயத்தை மாறும்போது அதனுடைய முழு வடிவமே மாறுது. அப்போ அந்த வடிவத்துக்கான விஷயங்கள் மாறும்போது என்ன ஆகும்? அப்போ அதுக்கான வினா அவன் என்ன எழுதுவான்?
நீ கேள்வியே தப்பாக கேட்டிருக்க. அப்போ அவன் அதுக்கான ஆன்சர் எப்படி எழுதுவான்? அப்போ அதுக்கான மார்க் என்ன கொடுப்போம்? அதுக்கான விளக்கமாக கொடுக்கணும். இப்போ நாங்கள் ஒரு கேள்வி கேட்டோம், அந்த கேள்வியில் வந்து குளறுபாடு ஆயிடுச்சு, அதனால் அந்த கேள்விக்கான முழு மதிப்பெண்ணை நாங்கள் எல்லாருக்குமே கொடுத்துட்றோம். ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்கணும்ல தேர்வானே. எதை பற்றியுமே பேசாமல் மௌனம் காத்துக்கிட்டே இருந்தால் அப்போ இது மக்களுக்கான அரசா இல்லை எதை மாதிரி அரசு நம்ம கணக்கு வைக்கிறது? அதாவது ஏர் கட்டிங் காடு, அதாவது முடிவெட்டும் கடவுள் என்ற வார்த்தை நம்ம கேட்கும் போதே வந்து இல்லை அதாவது வந்து இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அசௌகரியமான சொல்லுங்க. இதை படிக்கும் போதே ஒரு 5-6 இடத்துல இவங்களுக்கு படிக்கும் போதே நிச்சயமாக ஒரு நெருடல் வந்திருக்கும். அந்த நெருடல் வராமல் அந்த கொஸ்டின் இன்னைக்கு வரைக்கும் பப்ளிக் வரைக்கும் வந்துருக்குன்னா இது திட்டமிட்ட செயல். நல்லா புரிஞ்சுங்களேன். ஏன்னா இதை வந்து ஒரு 4-5 இடத்துல கரெக்ஷன் பார்க்கப்பட்டிருக்கும். அப்போ எந்த கரெக்ஷன்லையுமே இதை வந்து இந்த மிஸ்டேக் மாட்டலை அப்படின்னா இவர்களுடைய ஆட்சி லட்சணம் எந்த லட்சணத்தில் இருக்குன்றதை பாருங்க. செய்திருக்கலாம். இல்லை வாண்டடாக செஞ்சதாக தான் நம்ம நினைக்கணும். ஏன்னா இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இதை கரெக்ஷன் பார்க்கும்போது நிச்சயமாக ஒருத்தரில் 4 இடத்துல பார்த்துருப்பாங்க. என்னங்க இப்படி வருது, இதுக்குனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு தான் காரணமா அப்படின்ற சரிபார்ப்பு அவங்க கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. சரிபார்ப்பு பண்ணும்போது எங்கே தப்பு நடந்துச்சு, இல்லை யார் அதை குறிப்பிட்டு செய்ய சொன்னார்? ஒன்றுமே இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி திருச்சி சிவா ஒரு விஷயம் பேசினார். இன்னைக்கு வரைக்கும் திமுக வந்து மன்னிப்பு கேட்டுச்சா? கேட்கவே இல்லை. கிட்டத்தட்ட தமிழகத்தில் 100க்கும் மேற்பட்ட போராட்டம் நடந்துச்சு. அப்போ என்ன அசைன்மெண்ட் அது அசைன்மெண்ட். திருச்சி சிவாவுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். ஒரு விஷயம் நடக்குது, ஏன்னா அஜித்குமாரோட படுகொலை நடந்துச்சு. அஜித்குமாரோட படுகொலை நடக்கும்போது நீ ஒரு விஷயத்தை மாற்றி பேசுனா மடைமாற்று வேற விஷயத்த பேச ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேற பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனையை நீங்கள் எழுப்புங்க. இப்போ நீங்கள் இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அடுத்த பிரச்சனை நீங்கள் மாறி போயிருங்களா? இப்படி மடை மாற்றுவதற்காக ஒவ்வொருத்தரையும் இழிவுபடுத்துகிற விஷயத்தை செய்கிறாங்க. போன 2 வாரத்துக்கு முன்னாடி காமராஜரை பண்ணாங்க, இன்னைக்கு ஐயா வைகுண்ட கையில் எடுத்திருக்காங்க. இவ்வளோதான் விஷயமே தவிர்த்து வேற ஒன்றுமே. திமுகவினுடைய ஈன செயல் இது. 2 வாரத்துக்கு முன்னாடி காமராஜர் கையில் எடுத்த விஷயத்தை இன்னைக்கு ஐயா வைகுண்ட வச்சு அரசியலில் மடைமாற்ற வேலையை இன்னைக்கு திமுக செய்யுது. இதை அகில இந்திய நாடார் மகாஜன சபையின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் கண்டிப்பது மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழகத்தில் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் அதை கண்டன அறிக்கையை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அதற்கான விளக்கம் கிடைக்குதா பாருங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு தப்பு நடந்துச்சு, அதுக்கான தார்மீக பொறுப்பு யாரும் இருக்குது? அரசாங்கம். பதில் இது வரைக்கும் வரலையே. இப்போ நாங்கள் அதை தான் இது வரைக்கும் பதில் வரல. அந்த வினாவுக்கான மதிப்பெண் நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க, எப்படி அனலைஸ் பண்ண போகிறீங்க நம்ம கேட்குறோம். அதை பற்றி பேசுறதுக்கு யாருமே இல்லை. ஐயா வைகுண்டரோட வரலாறு என்பது ஒரு நிமிஷத்தில் பேசக்கூடிய விஷயம் கிடையாது. எவ்வளோ போராட்டங்கள் பண்ணியிருக்காரு, மக்களுக்காக எவ்வளோ போராட்டம் நடத்தியிருக்காரு, 18 சாதி மக்களை ஒன்று திரட்டி கேரளா சமஸ்தானத்துக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவ்வளோ விஷயங்கள் பண்ணவருடைய பெயரை ஒரு மொழிபெயர்ப்பு பண்ணும்போது நீங்கள் இவ்வளோ ஒரு கீழ்த்தனமாக நீங்கள் போடுறீங்கன்னா உங்களோட எண்ணம் எவ்வளோ மோசமான எண்ணமாக இருக்கும், எவ்வளோ ஒரு கேடுகட்ட எண்ணமாக இருக்கும். அப்ப அந்த பக்தர்களுடைய மனம் புண்படும்ல, அதுக்கு யார் பதில் சொல்லுவா? தமிழன் எந்த வகையில உயர்ந்திடக்கூடாது என்பதுல திமுக தெளிவா இருக்கு. தமிழன் மட்டும் இல்ல, தமிழ் சாதியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அதாவது தமிழ் சாதியில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களும் சரி, கடவுள்களும் சரி, அவர்களை உயர்த்தி பிடிக்க கூடாது, அவர்களை புகழை பாடக்கூடாது என்பதுல திமுக தலைவர் தெளிவா இருக்கு. இப்ப இவங்க கேள்வி கேட்பாங்களா, மணியம்மையினுடைய கணவர் யாருன்னு கேட்கணும். இல்லைன்னா இவங்க என்ன கேட்கணும், டிஎன்பிசியில கருணாநிதியினுடைய முதல் மனைவி பேர் என்னன்னு கேட்பாரா? கருணாநிதிக்கு வந்து மனைவி, இணைவி, துணைவியார் இருக்காங்கல்ல, கேட்பாங்களா? இந்த கேள்வியை கேட்கிற தைரியம் டிஎன்பிசி இருக்கா? உனக்கு தேவையான நான் என்ன கேள்வி கேட்கணும்? கருணாநிதியோட கேட்பாங்களா? இல்ல, ஆமா, இது மாதிரி கேட்கணும்ல. கருணாநிதியோட மனைவியின் பேரை எழுதுனா எந்த மனைவி பேரை எழுதுவான்? நீ கேள்வி கேட்கணும்ல, கருணாநிதியின் மனைவி பேரை சொல்லுங்க அப்படின்னா எந்த மனைவி பேரை எழுதுவான்? அப்ப அதுல எது சரி தப்பு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவர் தான் எந்திரிச்சுன்னு சொல்லணும். இது போல கேள்வி, குதர்க்கமான கேள்வி, ஒண்ணு குதர்க்கமான கேள்விகளை கேட்கறதை இவங்க தவிர்க்கணும், இல்லைன்னா அதுக்கான முறையான விளக்கத்தை கொடுக்கணும். முடிசூடும் கடவுள், முடிவெட்டும் கடவுள். இது வந்து முடி சூடுன்னும் போதே கிரவுன்ன்றது வந்து அப்ப ஏர் கட்டிங் வராது. வித்தியாசம் 4-9 தான் படிச்சிருக்கீங்க நீங்க. முடி சூடுன்னும் போதே, முடி சூடுன்னு வரும்போது கிரவுன்ன்றது தான் வரும். முடின்றது என்ன இல்ல நீங்க இந்த முடியை சொல்றீங்க. முடி சூடும்னு வரும்போது மணிமுடி இருக்கு. அப்போ முடிசூடும் பெருமாள்னு பேர் இருக்கு. அப்போ அதை படிக்கும்போது உனக்கு சந்தேகம் வந்திருந்தா நீ டிக்ஷனரி எடுத்து பார்த்துருக்கணும், இல்லை கூகுளில் போய் டிரான்ஸ்லேட்டில் பார்த்துடலாம். இதை தயாரிச்ச அறிவாளி இருக்கான் பார்த்தீங்களா, அவங்க அறிவை நீங்கள் பாருங்க. எப்படியும் ஒரு 5 டிகிரி படித்தவன் தான் தயாரிச்சிருப்பான். அப்போ எப்பேற்பட்ட முட்டாள்களையும் மூடர்களையும் டிஎன்பிசியில் கொண்டு போய் வச்சிருக்காங்க இந்த அரசாங்கன்றதை நீங்கள் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போது நாளைக்கு வரக்கூடிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அதிகாரியை தேர்ந்தெடுக்கும் போது எப்பேற்பட்ட கேள்வியை கேட்குறான்? நான் அதான் கேட்குறேன். நீங்கள் கருணாநிதியோட மனைவி யாருன்னு கேளுங்க. கேட்குற தைரியம் இருக்கா? டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்க முடியுமா? யார் பேரை எழுதுவாங்க? அதாவது ஒரு விஷயம் மக்களுக்கு தேவையான விஷயத்த சொல்லணும். இப்போ ஒன்றும் இல்லை, நாளைக்கு மக்களை பணியாற்ற வராங்க. இப்போ கரண்ட் போயிடுச்சு, மக்கள் அந்த மாதிரி அடிப்படை கேள்வி. இப்போ எந்த வேலைக்கு நீ ஆள் எடுக்குது அது சம்மந்தமாக கேட்டால் பரவாயில்ல. சம்மந்தமே இல்லாத கேள்விகளை கேட்டு தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு இன்னைக்கு எவ்வளோ விஷயம், எத்தனை நாள் அதுக்கு பாடுபட்டு அவங்க படிச்சிருப்பாங்க, எத்தனை இரவுகள் தூங்காமல் அந்த மாணவர்கள் படித்து அவங்க வந்து அந்த எக்ஸாம் கஷ்டப்பட்டு எழுதியிருப்பாங்க. இன்றைக்கி அத்தனை பேர் யோசிப்பான், 1 மார்க்கில் ஒருத்தனுக்கு வேலை போகுதுங்க, அவன் என்ன நினைப்பான்? எத்தனை பேர் வேலை கிடைக்காம தூக்கில் தொங்குறவங்க இருப்பாங்க. இவங்களுக்குலாம் யார் பதில் சொல்லுவா? இந்த அரசாங்கம் எதற்குமே லாய்க்கு இல்லாத அரசாங்கம், சீக்கிரமாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய அரசாங்கம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை புகட்டணுன்றதான் நம்மளோட கோரிக்கையாக இருக்குது மக்கள்கிட்ட. அதாவது இன்னொரு விஷயம்,
இப்போ வைகுண்டருடைய ஃபாலோவர்ஸ் எவ்வளவு பேர் இருக்கீங்க தமிழ்நாட்டுல? ஏங்க கோடிக்கான மக்கள் இருக்காங்க. சென்னையில் ஒன்றும் இல்லைங்க, தலைநகர் சென்னையில் மட்டுமே அவருக்கு 50க்கும் மேற்பட்ட பதிகள் இருக்காங்க. ஒரு பதியில் 15,000 பேர் இருக்காங்கன்னா கூட கணக்கு வச்சுங்க. இன்னைக்கு ஐயா வைகுண்டரோட கோயில் சாமி தோப்பில் இருக்குது. இன்றைக்கி அங்கே அந்த விசேஷ சன்னதிக்கு போய் பாருங்கள், பல கோடி மக்கள் அங்கே வருவாங்க. அதுதான் சொல்கிறேன்ல, ஐயா வைகுண்டர் என்பவர் கடவுளாக போற்றப்படக்கூடியவர். இன்றைக்கி அவருடைய ஃபாலோவர்ஸ் வந்து இதோட எண்ணிக்கை வந்து பல கோடி பேர் இருக்காங்க. அப்போ அவ்வளோ பேர் மனதும் புண்பட்டுருக்கு. குறைந்தபட்சம் ஒரு விளக்கம் கொடுக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணதில் தப்பாகி போச்சு, எங்களை இந்த மாதிரி அதுக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோன்னு கூட சொல்லலாம். அந்த வருத்தத்தை கூட அடிப்படையில் ஒரு வருத்தமோ ஒரு மன்னிப்போ கேட்கக்கூடிய பக்குவம் கூட உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் நாட்டு மக்களை எப்படி ஆள்வீங்க? நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி எண்ணத்தில் நீங்கள் ஆள்றீங்க? அதான் அடிப்படையில் வந்து எப்படி சொல்ற, இந்த வாரிசு அரசியல் சொல்லல, நீங்க முடிசூடு மன்னராக நினைச்சிட்டு உங்க வாரிசுகள் மக்களை ஆளுவதாகவும் இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் அடிமையா நினைச்சிட்டு நீங்க ஆண்டுகிட்டு இருந்தீங்க. இல்ல முடிவெட்டும் உதயநிதி ஸ்டாலின் சொன்னா அவங்க ஏத்துப்பாங்களா? இல்ல அது வேணாம், அது அவங்களோட ஏதோ ஒன்று பரம்பரை தொழிலா இருக்கலாம். அதை ஏதோ ஒரு விஷயத்த உங்க வீட்டில் இருக்கிற எதோ சொல்ல வந்தீங்கன்றதான் நம்ம தெளிவாக கேட்குறோம். நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்று நான் தான் சொன்னல, கருணாநிதியோட மனைவி யாருன்னு கேட்டாலே அவங்களுக்கு கோவம் வரும். நம்மளே அந்த மாதிரி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு கடவுளையே நீங்கள் இழிவுபடுத்தும் போது எங்களை அந்த கேள்வியை கேட்க தூண்டுறீங்கல்ல. இப்போ நான் அந்த கேள்வியை கேட்கல, நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறியே, நான் இந்த கேள்வி கேட்டால் நீ தாங்குவியான்னு கேட்குறேன். தாங்க மாட்டாங்க. தாங்க மாட்டீங்க. அப்போ நீ கேட்ட கேள்விக்கு மன்னிப்பு கூட கேட்க மாட்டேறல. இப்போ நம்ம கேட்டோம்னா இப்போ ஒன்றுமே இல்லை, திமுக மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. அப்படி கிடையாதுங்க. இது அரசு ஊழியர்களுங்க, இது ஒரு டிபார்ட்மெண்ட், இதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதுக்காக ஒரு 30-40 பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ அந்த 40 பேருமே இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். அதுக்கு ஒரு இன்சார்ஜ் இருப்பார், ஒரு சூப்பர்வைசர் இருப்பார். இது வெளியே அவுட்புட் வரும்போது கரெக்ஷன் பார்த்துருப்பாங்க. எவ்வளோ விஷயம் இருக்குது, சாதாரண விஷயமா. இப்போ உங்களுக்கு எப்படி எடிட்டோரியல் இருக்குது, எடிட்டர்ஸ் உட்காந்துருக்காங்களோ அங்கே அது மாதிரி எவ்வளோ டிபார்ட்மெண்ட் கரெக்ஷன் பார்த்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் கரெக்டாக, இந்த கேள்வியை நம்மளுக்கு கேட்கலாமா, ஒரு குழு இருந்திருக்கும். அந்த குழு என்ன பண்ணுச்சு, அதுக்கு மேலே இருக்க சூப்பர்வைசர் என்ன பண்ணாங்க, இதுக்கு மேலே இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு IAS ஆஃபீஸர் இருக்காரு, அவர் என்ன பண்ணாரு, சரி அவுட்புட் தப்பாக வந்துச்சு, இல்லை அவுட்புட் தப்பாக வந்துருச்சு. இன்னைக்கு கல்வி அமைச்சர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவுட்புட் தப்பாக வந்துருச்சு. நீ கல்வி அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, யாருமே நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம். ஆனால் நாங்கள் பாட்டு கள்ள மௌனம் சாதிப்போனா நீங்கள் யார், நீங்கள் மன்னர் பரம்பரைன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை மண்ணை கவ வைப்பாங்க. ஸோ ஒட்டுமொத்த வைகுண்ட ஃபாலோவர்ஸும் சேர்ந்து அந்த திமுக அரசாங்கத்துக்கு எத்தகைய எதிர்ப்பு தெரிவிக்க போறீங்க? இல்லை நம்ம வந்து இதுக்கு வந்து அவங்க அடிப்படையில் முதல்ல மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்கோம். மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் நிச்சயமாக ஒன்று கூடி ஒரு நல்ல முடிவு எடுப்போம். பிடிப்பீங்க. என்ன மாதிரி நான் எதிர்ப்பு தெரிவிப்பீன்னு கேட்கல. நான் தான் சொல்கிறேன்லங்க, இது வந்து மக்கள் தீர்ப்பே மகாசின் தீர்ப்புன்ற மாதிரி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் செய்யக்கூடிய அனைத்து தவறுக்கும் சட்டமன்ற தேர்தல் தான் சரியான முடிவாக இருக்கும். அதில் நல்ல பாடத்தை மக்கள். சட்டமன்ற தேர்தலில் திமுக தோக்குற மாதிரி இல்லைங்களே, அவங்க தான் கூட்டணி. அது நம்ம வலுவா இருக்காங்களே. எங்க வலுவா இருக்காங்க? ஆமா வலுவா தான் இருக்காங்க. யார் அவங்க வலுவா தான் இருக்காங்க. அதாவது வந்து மக்கள் மனசை வந்து நம்ம என்னைக்குமே புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. மக்கள் கடைசி நேரத்தில் உங்களுக்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு இருப்போம், பக்கத்தில் இருக்கணும் ஓட்டு போட்டுகிட்டே போயிடுவோம். ஆமாம் 2022 வரும்போது தெரியும் மன்னராட்சிக்கு முடிவு பண்ணுறாங்களா, மக்களாட்சியை மக்கள் கொண்டு வர விரும்புகிறாங்களா அப்படின்றது 2026 தெரியும். மன்னராட்சி வேணும்னா அடிமையாக தான் இருக்கணும், மக்களாட்சி வேணும்னா சுதந்திரமாக இருக்கலாம். மக்களாட்சியா மன்னராட்சியான்றதை மக்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்களும் நானும் முடிவு பண்ணணும். நீங்களும் நானும் ஒரு வாக்காளர். எனக்கு மக்களாட்சி வேணுமா மன்னராட்சி வேணுமா யார் முடிவு பண்ணணும்? நான் தான் முடிவு பண்ணணும். நான் மக்களாட்சி வேணுன்றேன், நீங்கள் மன்னராட்சி வேணுன்றீங்க. முடிவை மக்கள் எடுப்பாங்க. இங்கே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க பிறகு அவங்க மன்னராட்சியை மாற்றிக்கிறாங்கல்ல. ஏங்க அதை தான் சொல்கிறேங்க, அது மக்கள் தான் மாறணும். அடிப்படையில் மக்கள் மாறணும். மக்கள் மாறினா மட்டும்தான் இந்த மாதிரி தவறுகள். வேற எந்த கட்சி ஆட்சி கொண்டு வரணும்? அதான் சொல்கிறேன்லங்க, பல கட்சிகள் போட்டி போடுது, நல்லவர்களை தேர்ந்தெடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஒன்றுமே இல்லை. இப்போது நடந்த அந்த கெவின் படுகொலையை எடுத்துக்கங்க. முதலமைச்சர் என்ன சொன்னார், என்ன பதில் சொன்னார்? வாயே திறக்கல, சாரின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த அஜித்குமார் படுகொலையை எடுத்துங்க. 5 காவலர்கள் சேர்ந்து ஒருத்தரை இது பண்ணாங்க. திருச்சி சிவா அதுக்கு அடுத்து பேசினார். எதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்காருன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எதுக்கும் பதில் சொல்லல. ஒன்றுமே இல்லை. இப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்துச்சா இல்லையா? தூய்மை பணியாளர்கள் என்ன கேட்டாங்க? எங்களுக்கு உரிய ஊதியத்தை கொடுங்கன்னு கேட்டாங்க. அது கிடைச்சிதா? நீங்கள் அரசியலை பற்றி பேசுனதுனால சொல்கிறேன். விசிகா அந்த இடத்துல தான் இருக்காங்க. விசிகாவுடைய தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் முதல் நாள் அவருடைய கோரிக்கை என்ன, 5ஆவது நாள் விசிகா தலைவர் என்ன பேசினார்? முரண்பாடான விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. திமுகவான எதிர்ப்பு தமிழகத்தை வலுத்துக்கிட்டு இருக்கு. அது ஓட்டு அரசியலில் நிச்சயமாக மாறும்னு நம்ம நம்புகிறோம். தமிழ்நாட்டில் எல்லாமே வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான். ஆனால் திமுக கடவுள் மறுப்பு கொள்கை. இல்லைங்க, நீங்கள் கடவுளை நம்புங்க, கடவுளை நம்பாமல் போங்க, அது பிரச்சனை கிடையாது. இப்போ எனக்கு கடவுள் பிடிக்கலன்றது வேறு. ஆட்சி அதிகாரத்துக்கு நான் வரும்போது கடவுளை நம்பினவனுக்கும் நம்பாதவனுக்கும் ஒரே மாதிரியான ஆட்சி அதிகாரத்தையும் அதுக்கு பேர் தான் சமூக நீதி சமத்துவன்றது. கடவுளை நம்புறவனுக்கு ஒரு மாதிரி பண்ணுவோம், கடவுளை நம்பாதவங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணுவோன்னு பண்ணக்கூடாது. சமூக நீதி. என்னோட கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டில் கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அதிகமா, மறுப்பவர்கள் அதிகமா? ஏற்றுக்கொள்ளவர்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் தெருவுக்கு 4 கோயில் இருக்குது, 4 சர்ச் இருக்குது, 2 மசூதி இருக்குது. கடவுள் மறுப்பவர்கள் அதிகமாக இருந்தால் சர்ச்சு மசூதி கோயில்லாம் இருக்கக்கூடாதுல்ல. அப்படி இருந்து கடவுள் எதிர்க்கக்கூடிய திமுக எப்படி ஆட்சிக்கு வருது?
இது நல்ல கேள்வியாக இருக்குது. அவங்க தான் சொல்கிறாங்களே எங்ககிட்ட 90% இந்துக்கள் எங்கள் கூடயே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு குல்லா போட்டுட்டு போயிட்டு மசூதியில் உட்காந்து நோன்பு திறக்கிறாங்க, எதுக்கு நானும் கிறிஸ்துவர் தான் சொல்லிட்டு வாழ்த்து சொல்கிறாரு. அப்போல்லாம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே இல்லையா? நானும் கிறிஸ்துவர் தான் நானா சொன்னேன்? உதயநிதி ஸ்டாலின் தானே சொன்னார். அவர் தானே நோன்பு திறக்க போனார். கடவுள் இல்லைன்னு சொன்னீங்களாடா, ஏன்டா நோன்பு திறக்க போகிறீங்க, ஏன்டா கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்கிறீங்க, நீங்கள் தான் கேட்கணும். இல்ல திமுக நீங்க கேட்ட கேள்வி நான் பதில் சொல்றேன். கடவுள் இல்லைன்னு திமுக சொல்லுது, நீங்க சொல்றீங்க. நானும் சொல்றேன், நோன்பு திறக்க போனது யாரு, கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொன்னது யாரு, ரம்ஜானுக்கு வாழ்த்து சொன்னது யாரு? அவர்களை பொறுத்தளவு இந்து கடவுள்கள் இல்லை, மற்ற கடவுள்கள் இருக்கு. இந்து மக்களுக்கு எத்தனை வாட்டி செருப்பால் அடிச்சாலும் புத்தி வரல, புத்தி வருதான்னு பாப்போன்றேன் நான். அவ்வளவுதான். இந்த முறை 2026 புத்தி வந்துருமா தமிழ்நாட்டு? புத்தி வரணுங்க. வரலன்னா இதே மாதிரி நீங்க கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். கொஞ்சமாவது புத்தி சூடு சொரணம் வரணும். வரலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? தமிழ்நாட்டு மக்களுக்கு கூட புத்தி கம்மியா இருக்கலாம். ஆனா அந்த திமுக கூட்டணியில் உள்ள 14 கட்சி தலைவர்களுக்கு அவங்களாம் அடிமைங்க. அவங்களாம் அடிமை. இவரு ஒரு தலைவரே அடிமையா இருந்தா முத்தரசன் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, கேள்விப்பட்டீங்களா? ஏங்க எனக்கு மட்டும் பெட்டி கொடுத்த மாதிரி பேசுறீங்க, எல்லாருக்குமே பெட்டி கொடுத்தாரு, நீ மேல இருக்கிறவனை பார்த்து கம்யூனிஸ்ட் காசு வாங்கிச்சு, கம்யூனிஸ்ட் காசு வாங்கிச்சு, நீ என் கூட்டணியில் இருக்க 11 கட்சியும் காசு வாங்கிச்சின்னு முத்தரசன் சொன்னார்ல. இவர் கூட்டணி கட்சிகள் இல்லை, இவர்கள்லாம் விலை கொடுத்து வாங்கப்பட்ட அடியாட்கள், அடிமைகள். அடிமைகள் அது நல்ல வார்த்தை. அடியாட்களோட அடிமைகள் நல்ல வார்த்தை. இதுதான் தீர்வு. ஆமா, வேற கூட்டணி கட்சிகள் பெட்டி கொடுத்து காசு கொடுத்தானே வாங்கிறேன். காசு கொடுத்து ஒருத்தர விலைக்கு வாங்கும்போது அவர்கள் எப்படி கூட்டணி கட்சிகளா இருக்க முடியும்? கோடிகளை கொடுத்து கட்சிகளை விலைக்கு வாங்குறாங்க. 500 1000 கொடுத்து மக்கள் ஓட்ட வாங்குறாங்க. இந்த வாட்டி மக்கள் 500 1000 வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டாங்க. போட மாட்டாங்கன்னு நம்புவோம். ஏங்க நான் போடுறது இல்லைங்க அந்த மாதிரி. நான் வந்து என் தொகுதியில் யார் நல்ல வேட்பாளரோ அவங்களுக்கு தான் நான் போடுறேன். நான் போடுறதில்ல, என்ன போல எல்லாரும் இருப்பாங்க, நம்ம நம்புவோம். அவ்வளோதான் பண்ண முடியும். 1000 ரூபா வாங்கி ஓட்டு போட்டால் அப்புறம் 5 வருஷம் அவன் செய்யறதை அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த அரசை கண்டித்து எங்கேயாவது தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் நடத்த வாய்ப்பு இருக்கா? இந்த வைகுண்டர் உடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் அதான் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் இன்னும் இது பண்ணல, பேசலை, போய்கிட்டு இருக்கு. மன்னிப்பு கேட்க சொல்லி நம்ம அழுத்தம் கொடுத்துருக்கோம். மன்னிப்பு கேட்க சொல்லி அறிக்கை கொடுத்துருக்கோம், அழுத்தம் கொடுத்துருக்கோம். மன்னிப்பு கேட்பாங்கன்னு பார்ப்போம். இப்போ திருச்சி சிவாவை கண்டிச்சு 100 இடத்துல போராட்டம் பண்ணிட்டோம். உரைக்கவே இல்லையே. மானம் சூடு சொரணம் இருந்தால் கொஞ்சமாக உரைச்சிடணும். உரைக்க மாட்டேன், என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல. இப்போ தந்தை பெரியாருக்கும் இந்த வைகுண்டருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பது குறித்து நீங்க தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு பரப்புரை செய்யலாமே? இல்லைங்க, நான் அதை தான் நீங்க பரப்புரை இல்லைங்க. இன்னைக்கு யூடியூப்பை திறந்தாலே எல்லாத்துக்கும் தெரியும். தந்தை பெரியாரே கிடையாது. ஈவே ராமசாமிக்கும் ஐயா வைகுண்டருக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒண்ணுமே இல்லை. இவர்கள் செஞ்சதான் அந்தால் செஞ்சதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் சொல்றேன், சமூக நீதி, சமத்துவம், பெண்ணிய தீண்டாமை, ஜாதிய ஒழிப்பு, சமத்துவபுரம், முந்திரி குடிப்பு, இது எல்லாமே ஐயா வைகுண்டர் பெரியாருடைய குடும்பம் தமிழகத்தில் கால் பதிப்பதற்கு முன்னாடியே ஐயா வைகுண்டர் செஞ்சிட்டாரு. இவங்க எல்லாம் சொல்கிறாங்க பெரியார் தான் உங்களை படிக்க வச்சாங்கன்னு. அப்போ பெரியார் காலத்தில் படித்தவனெலாம் யார் படிக்க வச்சா? இப்போ ரெட்டமலை சீனிவாசன் ஐயாவை யார் படிக்க வச்சா? இவங்கெல்லாம் யார் படிக்க வச்சது? நீங்களே சொல்லுங்கள். இவங்க வந்து அடுத்தவர்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் அதை அபகரிக்க நினைக்கிறவங்க. நான் திரும்பவுமே சொல்கிறேன், வஉசியை தமிழராக ஏற்றுக்க மாட்டாங்க. ஐயா இவர் தேவர் திருமகனாராக தமிழராக கொண்டு வருவாங்க, காமராஜரை கொண்டு வருவாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஜாதி பட்டம் கொடுத்து இவர் நாடார், இவர் தேவர், இவர் கவுண்டர், இவர் பிள்ளை சமுதாயத்தை சேர்ந்தவர்னு ஒதுக்கிடுவாங்க. ஆனால் இவங்க நீங்கள் சொல்கிறீங்க தலைமை ஈவே ராமசாமியார் மட்டும் தமிழர் தந்தை. ஏன்னா தமிழ்நாட்டில் தந்தையாகிறதுக்கு வேறு எவனுக்குமே தகுதி இல்லை. பெரியார் மட்டும்தான். ஏன்னா மணியாமையை கொண்டு வந்தார் பார்த்தீங்களா, 20 வயசில் கட்டி கொண்டு வந்தார்ல, அதனால் மட்டும்தான் ஆண்மையும் இருக்கிறதுனால அவர் பெரியாரை மட்டும்தான் கொண்டு வருவாங்க. அதான் அப்படி தான் பேசுவாங்க. அதனால் அந்த தந்தை வேற. நீங்கள் சொல்கிற தந்தை வந்து மணியம்மைக்கு தந்தையாக வந்தவர் பெரியார். நேர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.